ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுமார் 6 நூற்றாண்டுகளாகவே ஒரு சரியான விடை தெரியாமல் இன்ன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கக்கூடிய நாஸ்கா லைன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் கூகுளில் போயிட்டு மிஸ்டீரியஸ் பிளேசஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நாஸ்கா லைன்ஸும் ஒன் ஆஃப் தி பிளேஸாக காமிக்கும். நாஸ்கா லைன்ஸ்னால் என்ன, அது எங்கே இருக்குது, இந்த நாஸ்கா லைன்ஸ் பற்றி அமானுஷ கோட்பாடுகளை நம்பக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த நாஸ்கா லைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரு நாட்டில் இருக்கக்கூடிய லிமா அப்படின்ற பகுதியிலிருந்து சுமாராக 250 மைல் தொலைவில் ஒரு வறண்ட நிலப்பகுதியில் தான் இந்த நாஸ்கா லைன்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வறண்ட நிலப்பகுதியில் சுமாராக 170 சதுர மைல் பரப்பளவில் விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் செதுக்கப்பட்ட உருவங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமாக செதுக்கப்பட்டது இல்லை. இதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவங்களும் 6 அடியிலிருந்து 12 அடி நீளம் வரைக்கும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 மைல் தூரத்துக்கு கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இந்த கோடுகளை நம்ம உயரத்தில் இருந்து பார்த்தோம்னா இந்த கைரேகை மாதிரி தெரியும். இந்த கோடுகள் சுமாராக 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த கோடுகளை வரையறதுக்கு எந்த ஒரு சரியான முறையும் பயன்படுத்தப்படலை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோடுகளுக்கு நாஸ்கா லைன்ஸ் அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, அமெரிக்காவில் முன்னாடி வாழ்ந்த நாஸ்கா இன மக்களால் வரையப்பட்டதால தான் இதுக்கு நாஸ்கா லைன்ஸ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த நாஸ்கா லைன்ஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 1500களில் பயணம் பண்ண பயணிகள் எல்லாருமே இதை ஏதோ ஒரு சிக்கலான சாலை அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. 1927 வரைக்குமே இந்த கோடுகள் பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு உருவங்களும் கோடுகளும் வரையப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெருநாட்டை சார்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், அவர் பேர் டோரியோ மெஜியா ஜஸ்வே, இவர் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து அந்த வறண்ட நிலப்பகுதியை பார்க்குறாங்க. அப்போதான் அவருக்கு அதை பற்றி புரியவே ஆரம்பிக்குது. இது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பள்ளங்கள் இல்லை, இது திட்டமிட்டு செதுக்கப்பட்ட உருவங்கள். தரை மட்டத்திலிருந்து பார்த்தா இது சாதாரண பள்ளங்களாக மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது அப்போதான் அவருக்கு புரியவே ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வு தான் நாஸ்கா கோடுகள் பற்றி வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு ஒரு ஆரம்பமாகவே அமைஞ்சிருக்கு. இது தெரிஞ்சு அடுத்த ஒரு நூற்றாண்டுகளா ஆராய்ச்சியாளர்கள் இந்த மர்மமான கோடுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா பெரு நாட்டில் இருக்கக்கூடிய ரியோ கிராண்டே டி அவங்க இந்த நாஸ்கா கோடுகளை பற்றி சொல்லக்கூடிய அமானுஷ்யங்கள் ரொம்பவே பிரபலமாக சொல்லப்படுது. இந்த அமானுஷ்ய கோட்பாடுகளை நம்பக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோடுகளை வரைந்த நாஸ்கா இன மக்கள் பறக்கும் சக்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய உருவங்களையும் கோடுகளையும் செதுக்கியிருக்கவே முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய உருவங்கள் எல்லாமே மலை மேலே இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் ஏலியன்களோட உதவியால் தான் இந்த கோடுகளை அந்த மக்கள் வரைந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஏலியன்களுக்கு தெரியறதுக்காக கூட இவ்வளவு பெரிய உருவங்களாக வரைஞ்சிருக்கலாம், செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மனிதர்கள், பூச்சிகள், பறவைகள், மீன், மரங்கள் மற்றும் பூக்கள் மாதிரியான இயற்கையை சித்தரிக்கக்கூடிய வரைபடங்கள் தான் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாஸ்கா கோடுகளில் விண்வெளி வீரரோட உருவமும் இடம்பெற்றிருக்கு. இதை பார்த்த ஸ்விஸ் எழுத்தாளரான எச் வான் டெனிகன் அப்படிங்கிறவர் இதில் இருக்கக்கூடிய சில வரைபடங்கள் வேற்றுகிரக ஜீவராசிகளை வர்ணிக்கிறது அப்படின்னு நம்புறாரு. இது குறித்து 1968 சேரியட்ஸ் ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிடுறாரு. இந்த புத்தகம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த நாஸ்கா கோடுகளை பற்றி நிறைய புராண கதைகள் உருவாக தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் கிமு 100லிருந்து கிபி 800 வரைக்கும் அங்கே வாழ்ந்த மக்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய முறையை பின்பற்றி பல உடல்களை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் சில சடலங்களோட மண்டை ஓடுகள் ரொம்பவே விசித்திரமா இயற்கைக்கு மாறா நீண்டு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 3 விரல்களை கொண்ட மம்மிகளும் காணப்படுது. அதுக்கப்புறம் ஜூன் 2017 பரிசோதனை செய்யப்படுது. பரிசோதனையில் இது மனிதனா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இந்த நாஸ்கா கோடுகள் ஏன் வரையப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன,
என்ன, அங்கே பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மம்மிக்கள் மனிதர்கள் இல்லைன்னா அது என்ன அப்படிங்கிற குழப்பங்களோட தான் ஒரு மர்மம் நிறைந்த விஷயமாவே இன்ன வரைக்கும் இந்த நாஸ்கா கோடுகள் இருந்துட்டு இருக்கு. இதில் என்னுடைய கருத்து என்னென்னா, அந்த மக்கள் ஏலியன் உதவியோடலாம் அதை வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு மலைப்பகுதியிலிருந்து அந்த கோடுகளை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மக்களும் மலைப்பகுதியிலிருந்து சரி பார்த்து அந்த கோடுகளை உருவாக்கி இருப்பாங்க. அதே நேரத்தில் அங்கே பதப்படுத்தப்பட்ட மம்மிக்கள் மனிதர்கள் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விலங்காவோ இல்லை வேற ஏதாவது ஒரு உயிரினமாவோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த நாஸ்கா கோடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.